ஹலோ, வெல்கம் டு வேலன் கிச்சன். வேலன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம காலையில் இட்லிக்கு நம்ம சாப்பிட்றதுக்காக கடலை குருமா வைக்க போகிறோம். கடலை குருமா வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காயும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ரெடி பண்ணி பார்த்தீங்களா. அப்புறம் தக்காளி, உள்ளி, பச்சை மிளகாய் 3 நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். வச்சுட்டு அதுக்குள்ளே பாத்திரத்தை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கணும். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய உள்ளி, பெரிய வெங்காயம் நம்ம எடுத்து போட்டு வதக்கிக்கணும். பெரிய வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கதை போடணும். அது கூடவே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கதையும் போட்டுருங்க. மூணும் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம கருப்பு கொண்டைக்கட்டி கடலை அவிச்சு வச்சுருக்கோம். நேற்றுக்கு தண்ணியில் ஊற வச்சு இன்னைக்கு காலையில் அவிச்சு எடுத்து நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்களா. அது கூடவே கடலை தேவையான அளவுக்கு போட்டு வதக்கிக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் போட்டுடலாம். தேங்காயும் அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம்னா சோம்பு அது நல்லா மணமாக இருக்கும் பார்த்திங்களா. அதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம். தேங்காய் கூட அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா நம்ம தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொதிக்க விட்டுறணும். அதுக்கு விட நம்ம மசாலா என்னது மஞ்சள் ஒரு குட்டி டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள். அது கூடவே மல்லித்தூள், அப்புறமா வத்தல் பொடி எடுத்துக்கோங்க. காரம் நிறைய சாப்பிட்றவங்க நிறைய போட்டுக்கோங்க வத்தல் பொடி. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கனால வத்தல் பொடி 1 ஸ்பூன் போதும். இது என்னென்னா சிக்கன் மசாலா. சிக்கன் பொடி நல்லா மணமாக இருக்கும் பார்த்திங்களா குருமாக்கெல்லாம். அதனால நான் எந்த குருமா வச்சாலுமே காலையில் இட்லி, தோசை இந்த சிக்கன் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். அப்போனா கொஞ்சம் எனக்கு நல்ல மணமாக சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க வச்சிடணும். தேங்காய் வாசனைலாம் போய் மசாலா வாசனை போகிற அளவு நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். லாஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நறுமணமாக இருக்கும். இப்போ குழம்பு நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. கடலை குருமா நல்லா அருமையான மணமாக இருக்குது பார்த்திங்களா. குருமாவோட இட்லியும் ரெடி ஆகிட்டு நம்ம இட்லி கூடால குருமா தொட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாப்பா இட்லி கேட்டா. அவள் சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லுவா. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் எப்படி இருக்குது? ரொம்பவே நல்லா இருக்கு.